என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அழகான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? என்னது பாட்டெல்லாம் பாடுறோங்கிற நினைக்கிறீங்களா? இல்லை, டாக், பேசு என்ற சப்ஜெக்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேசுவதில் பல நிலைப்பாடுகள், சிக்கல்கள் இருக்கு. இந்த பேசுறத வச்சு ஒருவருக்கு என்ன நோய் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மருந்தினை ஹோமியோபதியிலே மருத்துவர் கண்டுபிடித்து எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அதை குணப்படுத்தி விடுவார். புரியுதுங்களா? அப்போ பேசுறதுல என்னென்ன மெத்தட் இருக்குது, என்னென்ன மாதிரி பேசுகிறாங்க மக்கள் அப்படின்னா, ஒரு சிலர்கிட்ட மட்டும் பேசுவார், ஒருத்தர் பேசவே மாட்டார், மௌனமாகவே இருப்பார். சரிங்களா? ஒருத்தர் பேசுவார், பேசுனா அடுத்த நிமிஷம் சண்டை கட்டிக்குவார். பேசுறது சண்டை கட்டுறது, பேசுறது சண்டை கட்டுறது. சரிங்களா? ஒருத்தர் பேசினார்னாலே பிரச்சனை வந்துடும். அடுத்தவங்ககிட்ட பேசும் பொழுது பிரச்சனை வந்துடும். சில சொல்லுவான், அதே அப்பா அவன் வந்துட்டான், அவன் வந்தானாலே பேசினானாலே பிரச்சனையாக தான் இருக்கும் என்று ஒருத்தருக்கு முத்திரை குத்தி இருப்போம். புரியுதுங்களா? அதே மாதிரி தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பாங்க, நடந்துக்கிட்டு பேசுவாங்க, தூக்கத்தில் பேசுவாங்க. பேசக்கூடியவர்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இறந்து போனவர்களோடு பேசுவார்கள், செத்தவங்களோடு பேசுவாங்க. சரி, இதெல்லாம் பேசுவதில் இருக்கக்கூடிய தன்மைகள், நிலைப்பாடுகள். இப்படியெல்லாம் விதவிதமான வகை வகையாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி பேசக்கூடியதே கூட குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பேசுவாங்க. காலையில் பேசுவாங்க, முற்பகல் பேசுவாங்க, மதியம் பேசுவாங்க, பிற்பகல் பேசுவாங்க, மாலையில் பேசுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக நீங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ இருந்தால் அவர்களை நார்மலான பேசும் தன்மை உடையவர்களாக மாற்றுவதற்கு ஹோமியோபதியில் சிறந்த சிகிச்சைகள் இருக்குது நண்பர்களே. அதை பயன்படுத்தி நீங்கள் நலமடைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.